ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி அரைக்கலான்னு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். நான் இப்படி தான் அரைப்பேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை. தக்காளி நிறையா இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். வரமிளகா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நான், தூள் இல்லை, கடலப்பருப்பு, கருவேப்பிலை. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வரமிளகாவை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. செவக்க வறுக்கணும், ரொம்ப கருகி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. செவக்க வறுத்தெடுக்கணும். இது நல்லா செவந்துருச்சு. நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் மிளகா இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். கலர் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ அதிலே பெருங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் சொன்ன அளவில் போடுங்க. வெங்காயம் ஒரு 2, 3 போட்டிங்க அப்படின்னா தக்காளி ஒரு 6, 7 போடலாம், தாராளமாக போடலாம். அந்த மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது தக்காளி சட்னி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும், தக்காளி அளவு நிறைய இருக்கணும். இப்போ தக்காளி போடுவோம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே அதை வதக்கிடுங்க. இப்போ இது கூடயே உப்பு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான உப்பு இதில் போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வெந்துடும் நல்லா. இப்போ நல்லா வெந்துருச்சு. மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை போட்டு ரொம்பலாம் வதக்கக்கூடாது. சும்மா லைட்டான சூடில் பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இது எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற விட்டுருவோம். எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருவோம். ஆறட்டும் நல்லா. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது சட்னி, தக்காளி சட்னிக்கு. லைட்டாக கொர கொரன்னு இருக்கணும், ரொம்ப கொர கொரன்னு இருக்கக்கூடாது, நார்மலாக. இப்போ தாளிப்புக்கு பார்த்துடலாம். பேன் வச்சுக்கோங்க. தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, இது தீய விடக்கூடாது. எப்பயுமே நம்ம நார்மலாக சட்னி தாளிப்போம்ல அதுதான். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூட லைட்டாக நீங்கள் பெருங்காய
மிளகாய் தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். சட்னியில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.